சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. உலகில் உலக சகோதரத்துவம், உலக சமாதானம், உலக அமைதி ஆகியவற்றை போற்றி உலக மக்கள் சங்கமமாகும் இடமே சித்தர் பீடம். அன்னையின் அருள்வாக்கு. உலக சமாதானம் மற்றும் அமைதியை போற்றி உலக மக்கள் அனைவரும் சங்கமமாகும் இடமே சித்தர் பீடம் என்று அம்மா சொல்லியிருக்காங்க. நமக்காகவும் நம்ம குடும்பத்தினருக்காகவும் சித்தர் பீடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்திருப்போம். சில நேரங்களில் உலக மக்களின் நலனுக்காக அம்மா நடத்தும் சித்ரா பௌர்ணமி வேள்வி சமயத்தில் சங்கல்பம் செய்யும் போதும் வேண்டிக் கொள்வோம். இன்றைய நிலவரத்தின்படி நாம் கண்டு கொண்டிருக்கும் எதிர்பாராத அழிவுகள், திடீர் விபத்துகள் மற்றும் மாறிவரும் வானிலை மாற்றம் போன்றவை நமக்கு உணர்த்துவது என்ன? நம் தினசரி வழிபாட்டில் உலக மக்களுக்காக வேண்டுவது என்பதை கட்டாயம் வழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பங்காரு அம்மாவின் அவதார நோக்கம் நிறைவேறிவிட்டது. அனைத்து கோவில்களும் விளக்கம் அடைந்து விட்டன. மக்கள் பெருவாரியாக கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்ய குழுமுகின்றனர். மக்கள் அனைவரும் ஒருமுகமாக உலக சமாதானம் மற்றும் அமைதிக்காக வேண்டினால் நிச்சயம் உலகாளும் நாயகி அன்னை ஆதிபராசக்தி அன்புடன் அருள் புரிவார்கள். ஓம் சக்தி.